அன்புச்சொல்களே, இந்த கலிமாவை சொன்ன மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பின்னால் அவன் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் வந்து விட்டால் கலிமா அவுட் ஆயிடுது. திரும்ப தௌபா செய்யணும். திரும்ப தௌபா செய்து கலிமாவை என்ன செய்யணும்? இஸ்லாத்துக்குள்ள புதிதாக நுழைக்க வேண்டும். அந்த கலிமாவை முழிக்கின்ற இந்த ஷிர்க் என்பது அது செயலால் ஆனாலும் சரிதான், எண்ணத்தால் வந்தாலும் சரிதான், சொல்லால் ஆனாலும் சரிதான், எந்த வடிவத்தில் ஷிர்க் வந்தாலும் சரிதான், கலிமா என்ன செய்யணும்? கலிமா அது முறிந்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ضل ضلالا بعيدا. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைப்பதை அவன் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அதல்லாத பாவங்களை மன்னித்து விடுவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியை பார்த்து சொல்றான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வ லதகுனன்ன மினல் காசிரீன். நபியே, நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியத்தை செய்தாலும் நீர் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். எல்லா நன்மையிலும் ஒரு சின்ன சிறுக்கு வந்து விட்டா எல்லாம் அழித்து விடும். தௌஹீத அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவையும் முறிந்து போய்விடும். அதே மாதிரி தான் ரெண்டாவது என்னன்னா, அல்லாஹ்விற்கும் தனக்கும் இடையில தனக்கு இடையில ஒரு இடைத்தரகரை ஏற்படுது. என்னால் முடியாது, நான் பாவம், என்னால் அல்லாஹ் நேரடியாக முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை நேரடியாக முறையிடுவதை விட்டுவிட்டு இடைத்தரகரின் வாயா வசாயித்துகளை இடையிலே செருகி அவர்கள் மூலமாக அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும் என்று யாராவது முயற்சிப்பார்களானால் அதுவும் ஈமானை, இந்த ஏகத்துவ கொள்கையை முறித்துவிடும். அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை அவர்கள் ஷிர்க்கிலே செய்யக்கூடிய முஷ்ரிக்குகள் என்று அவர்களை சொல்லாமல், அவர்களை குஃப்ரு என்ற தீர்ப்பு வழங்காமல் அவர்களுக்குடையும் நேசக்கரங்களோடு யாராவது இருந்தால் இவனுடைய ஈமான அவுட் ஆயிடும். லா யத்தஹிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா. உண்மையான மூமின்கள் காஃபிர்களை, நிராகரிப்பாளர்களை, அல்லாஹ்விற்கு ஷிர்க்கு இணை வைக்கக்கூடியவர்களை உத்த நண்பர்களாக எடுக்கவே மாட்டார்கள். உலவு கானும் ஆபாவும் அவ் அபனாவும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தவும். அது அவருடைய வாப்பாவாக இருந்தாலும், அவங்க உம்மாவாக இருந்தாலும், அவன் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும், சகோதராக இருந்தாலும், உச்ச உறவினர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு எதிரான காரியங்கள் செய்தால் என்னுடைய விரோதி என்ற பார்வை யாருக்கு இல்லையோ அவனுடைய கலிமாவும் அவுட்டு. கலிமாவுக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். மேலும் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வழிமுறை இருக்கிறா இல்லையா, அந்த நேர்வழி, அந்த சுன்னா, அவருடைய வழிகாட்டுதல், அவர்கள் வழிகாட்டுதலை விட மற்ற தலைவர்கள் சொல்லுகின்ற வழிகாட்டுதல் மேலானது, மற்ற கட்சிக்காரன் சொல்லுவது மேலானது, அவர்களுடைய இது மேலானது என்று இதை விட மற்றவர்களுடைய வழிகாட்டுதலை யார் சிலாகித்து கூறுகிறார்களோ, சிறந்தது என்று சொல்லிவிட்டார்களோ அவருடைய ஈமானும் அவுட்டு. அவன் சொன்ன கலிமாவும் முறிஞ்சு போகும் இல்லையா? கலிமாவில் அல்லாஹ்வுக்கு நபிகள் நாயகம் கலிமாவை சொல்ல வந்தவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவர்கள். அவர்களை விட மேலே ஒரு வழிகாட்டுதல் இருக்குமா? இல்லவே கிடையாது. அப்படி சொன்னால் அவனு அவுட் ஆகிவிடுகிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த போதனைகள், அவர்களுள் காட்டி தந்த செயல்முறைகள், அவர்கள் விட்டு சென்ற சுன்னாக்கள், இவற்றையெல்லாம் வெறுப்போடு எவன் பார்க்குறான், வெறுக்கிறான். என்ன இவர் எப்படிலாம் சொல்லியிருக்காரு, இந்த வெறுப்போட பார்க்குறாங்களா இல்லையா? அது என்ன சுண்ணத்தாக இருந்தாலும் சரிதான். சில நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறான், வெறுக்கிறான். இதெல்லாம் என்ன சுண்ணத்துங்களா, கேவலமாக பேசுகிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த செயல்களை எல்லாம் இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய செயலை அவர் அறியாமல் செய்திருப்பார், அவர் தெரியாமல் செய்திருப்பார். இப்படி யாராவது சொன்னால் அவனும் இஸ்லாத்தை விட்டு அவுட்டு, அவன் கலிமா முறைஞ்சு போகும். எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. அன்னைக்கு நிறையா தான் போயிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இருக்க, அவர் செய்தார்னா அது அன்னைய காலத்தில் அவர் செய்தார். இன்னைக்கு நம்ம அப்படி செய்ய முடியுமா? அப்போ அவர் சரியான முறையில் வழிகாட்டலைன்னு அர்த்தம். இப்படி யாராவது நம்பினால், இந்த நம்பிக்கையில் செயல்பட்டால் அவனுடைய கலிமா முறைஞ்சு போகும். நல்ல விளையுங்க. என்ன நிறைய பேர் கலிமா முறிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள அறியாமலே கலிமா முறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்துக்கிடுங்க. இது எங்கே கொண்டு சேர்க்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த செயல்முறை தெளிவாக இருக்க, அதை விட்டு வேறு தன்னுடைய மனசில் தோன்றுகின்ற அந்த வழிமுறை நல்லது என்று செய்தால் அது குஃப்ரில் கொண்டு சேர்த்துனார், குஃப்ரியத்தை கொண்டு வந்துடும் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் நான் கொண்டு வந்த, நான் செய்து காட்டிய அந்த செயல்முறைகளில், என்னுடைய வழிமுறைகளில் யாராவது புதிதாக ஒன்றை ஏற்படுத்தினா அது தூக்கி அவன் மூஞ்சில் எறியணும்னு சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களெல்லாம் கியாமத் வரை வர தேவையான எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். கியாமத் வரை உலகம் எவ்வளோதான் மாறட்டும்,
இது மாறாது. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை மாறாது, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்முறை மாறாது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் மாறவே செய்யாது. அப்படி மாறினால் இஸ்லாமே நிலைத்திருக்காது. அப்படி மாற்ற வேண்டிய அவசியத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே நமக்கு விட்டு செல்லவில்லை. அது தொழுகையாகட்டும், நோம்பாகட்டும், ஜக்காத்தாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், இதுதான் இபாதத்து. இபாதத்தை பொறுத்தவரையில் மற்ற துனியாவுடைய விஷயம் அது என்ன வேணாலும் செய்யுங்க, அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதே இல்லையா, நீ என்னத்தையும் செய்ய, பிரியாணியை தின்னு அல்லது நெச்சோரை தின்னு அல்லது வெள்ளச்சோரை தின்னு, அதெல்லாம் உங்களுக்கு ஹலாலானது. அது நீங்கள் எப்படி வேணாலும் செய்துங்க. ஒரு வீடு வேணுமா, உன் தேவைக்கு நீ வீட்டை போட்டுக்க, ஒன்றும் இல்லையா. அதுலாம் இஸ்லாம் குறுக்க நிற்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்க நிற்க மாட்டார்கள். ரெண்டை பிரித்து வழங்கணும் அன்பு சோழர்களை. நவீன விஞ்ஞான டெக்னாலஜி அடிப்படையில் உன் வீட்டை கட்டிக்கோ, அதுக்கு இஸ்லாம் தடை இல்லை. வாகனத்தை வச்சுக்கோ, விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆனால் வணக்க வழிபாடுகள் அதில் உங்கள் அறிவுக்கு அங்கே வேலை இல்லை. வணக்க வழிபாடுகளில் உங்கள் அறிவை கொண்டு சொருகாதீங்க. சொருகுனா அவுட்டு, களிமா அவுட் ஆகிடும், பாலாயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது குறை கண்டதாக நாம் ஆகிடும். இதை ரொம்ப எச்சரிக்காதீங்க. இது ஈமானை பாலாகிடும். ஆறாவது, இஸ்லாத்துடைய போதனைகளில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல், அந்த போதனைகளில் எதையாவது ஒன்றை கேலிச்சு தான் வச்சுடுங்க, கிண்டல்ச்சு தான் வச்சுடுங்க. அவனுடைய ஈமான் போக்கு, அவனுடைய களிமாவும் அவுட்டான. அல்லாஹ் தஆலா குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்சிஊன். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பாங்கல்ல, சூரத்து தௌபாவில் 65 அத்தியாயத்தை சொல்ல மிக எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா வர்றான். அல்லாஹ் குல், அவர்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் காட்டிய வழியிலையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமா அதனுடைய பிரதிபலனை நீங்கள் கியாம நாளிலே சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா. எவனாவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பரிகசிச்சா, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டா, அவன் ஈமான் குஃப்ரியத்தில் போயிடும். நான் சொல்ற வழங்கிச்சா, நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அவருடைய மனசு சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு குமுறல் சொல்றான், இன்னும் அந்த காலத்தில் இவரை எப்படி ஃபாலோ பண்ணியிருப்பாரு, இந்த விஞ்ஞானம் இப்படி இல்லையா, அப்போ அந்த தப்பு தான் செய்திருப்பார், அப்படிதானே இல்லையா. இந்த விஞ்ஞானத்திலேயே நம்ம இப்படி இருக்கா, அப்போ அந்த காலத்தில் தவறாக தான் வச்சிருக்கா, அப்போ இபாதத்துக்கெல்லாம் தவறாக போயிருக்கு. இந்த எண்ணம் மனசில் வந்தாலே போச்சு, அவுட்டாக போச்சு. அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் நமக்கு அனுப்பல. கியாம நாள் வரை பொருந்தக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய நபி தான் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிருக்கான். அதில் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதிப்பாடை தான் ஷுரூத்தில் வருது. லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய ஷுரூத்தில் ஒன்று இதுதான். கியாம நாள் வரை உள்ள அத்தனை விஷயங்களையும் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டார்கள். ஒமை யுஷாக்கிக்கு ரசூல மிம்பாதி மாத்த பையன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் மூமினீன் நுவல்லிஹி மாத்த வல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ சாஅத் மஸீரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் பாருங்க, ஒமை யுஷாக்கிக்கு ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் அவர் செய்து காட்டிய, அவர் விளக்கிய அந்த விளக்கங்களை விட்டு மாற்று வழியை இவன் கடைபிடிக்கிறானோ, மூமின்கள் சென்ற பாதையை பின்பற்றாமல். மூமின்னா யாரு? அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கும் போது மூமின்கள் யாரை குறிப்பிடுகிறான்? சஹாபாக்கள். அதாவது கைர சபீலி சஹாபா, அந்த மூமின்கள், அவர்களை மூமின்கிட்ட அல்லாஹ் சொல்றான். அந்த சஹாபாக்களை மூமின் என்ற சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு அவங்கள பற்றி சஹாபால் போய் கிரிமினல், அவன் அப்படி இவன் இப்படி, அவன் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுக்கே ஒன்றும் தெரியாதுட்டாங்க. இது கேட்க வேணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் சரியான வழி என்று தெளிவாக்க காட்டியதன் பின்னால் அவர் வழியை விட்டு வேறு வழி யாரா சென்றால், அந்த சத்திய சஹாபாக்கள் என்ற மூமின்கள் வழியை பின்பற்றாமல் மாற்று வழி யாராவது பின்பற்றினால் நு வல்லிஹி மாத்தவல்ல, அந்த வழியை நீ போயிட்டே விட்டுருவோம், விட்டு போடியா, நல்லபடி நல்லா தின்ன போய் தொலை போ, கடைசி ஒரே பிடி. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், ஒரே பிடித்து விடுவோம். கடைசி நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடு. எவ்வளவு தெளிவா இருக்கிறது, எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். நபி வழி தெளிவான வழி, அவருடைய வழிகாட்டு, அதில் குளறுபடி வேண்டிய தேவையே இல்லை. இன்னைக்கு புதிய கருத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபி வழிக்கு இன்றைக்கு புதிய கருத்துக்கள் விளக்கங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உலகம் எவ்வளவு வளர்ந்தாலும் தான் கியாம நாள் வரை தேவையில்லை. அப்படி தேவை உண்டு என்று சொன்னால் அவன் கலிமா முறிஞ்சு போய்விடும். அவன் மார்க்கத்தில் கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டான். மார்க்கத்தில் அதை விளங்கிடணும். ரெண்டாவது, இந்த இஸ்லாம் இந்த கலிமாவை சொன்ன பின்னால சிகிறு சூனியத்தில் அதை செய்யக்கூடியவனாக இருந்தால் அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். சிகிறு செய்யலாம், அது செய்யலாம், இது செய்யலாம் சொல்லான்னு வச்சுக்கிடுங்க, அவனுடைய ஈமானம் அவுட் ஆயிடும். இந்த சிறியிருக்கலாம், இது பெரும் பாவங்களில் உண்டாரு. ஈமானை அழிக்கின்ற பாவங்களில் ஒன்று தான் என்னது?
இந்த மற்ற சூனியங்கள் இருக்கிறது. அது இருக்குது, அது ஒன்று இருக்குது, சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அது செய்யலாம், அது செய்தால் அவருக்கு பாதிக்கலாம், அவரை பாதித்து ஏற்படுத்தலாம், இவரை முடக்கி விடலாம், இவரை ஆட்சியில் கவிழ் விடலாம். இந்த மாதிரி நம்பிக்கை இருக்க இது குஃப்ரியத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். நபிகள் சொன்னார்கள், எவன் இந்த சூனியத்தை செய்கிறானோ, அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அவனை என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதுவும் செய்யக்கூடியவனும் ஈமான் அவுட் ஆகிவிடும். ரெண்டாவது, முஷ்ரிக்குகள் இருக்கிறார் இல்லையா, இறை நிராகரிப்பாளர்கள். அந்த நிராகரிப்பாளர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களுக்கு பல தெய்வ வழிபாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு அவனுக்கு துணை போகிறது நடக்கிறா இல்லையா. இவன் ஏதோ காரணத்துக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி அவனை காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுக்கும் கயவர்கள் என்னைக்கு முஸ்லீம்களை காட்டி கொடுத்து மற்ற காவிர்கள் இடத்துல முஸ்லீம்கள் இடத்துல காட்டி கொடுக்குறானோ அவன் ஈமானே என்ன செய்யணும், அவுட் ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹும் மின்ஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். சூரத்துல் மாயிதாவில் 51வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் பல தெய்வ வழிபாடுகளை தங்களுடைய பாதுகாவலராக தங்களுக்கு சாதகமானவர்களாக அவர்கள் ஆக்கி கொள்கின்றார்களோ அவனும் அவர்களை சார்ந்தவராக ஆயிடுறான். அவன் குரூப்பில் போய் சேர்ந்தவனாக ஆயிடுறான். அவன் ஈமான் மாறிடுறான். ஈமான் மாறிவிட்டான். ஈமான் மாறிகள் அந்த மாதிரி போய்விடுகிறது. இது பண்ண 9வது, சிலர் இப்படி நம்பலாம், என்ன, நாங்கள் இவர்களெல்லாம் பெரிய மேதைகள், மார்க்க அறிஞர்கள், மார்க்கத்தை கற்றுக் குடித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தில் இருந்து சில விஷயங்களை மார்க்கத்தில் செய்யாமல் இருக்கிறதுக்கு, அவருக்கு அடிப்படையான விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு சலுகை இருக்கிறது. இவன் பெரிய மார்க்க அறிஞர்ப்பா, மேலே அவன் தொழ மாட்டான், அவன் தொழாமல் இருந்தாலும் அதனால் ஒன்று அவர்களுக்கெல்லாம் சலுகைப்பா, அது பெரிய மேதை, பெரிய அறிஞர். என்ன சொல்ல, இவர் யார், இவர் பெரிய ஞானி, இவர் தரீகாவில் பெரிய ஷேக்கு, அது அவர் ஏன் தொழாமல் இருக்காரு, அவர்லாம் மக்காவில் தொழுவார், உங்களுக்கு தெரியாது, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. சலுகைகள் இந்த மாதிரி ஏதாவது நம்பினால், சிலருக்கு இப்படி சலுகை இருக்கிறது என்ற நம்பிக்கை வந்தால் அவனும் அவுட், அவனுடைய ஈமானும் முறிந்து போய்விடும். 10வது, மார்க்கத்தை விட்டு மார்க்கத்தை இருந்துக்கிட்டு இஸ்லாம் சொல்லிக்கிட்டு நான் முஸ்லீம் என்று சொல்லிக்கிட்டு இஸ்லாத்துடைய எந்த வாடையும் அவன்கிட்ட இருக்காது. தொழ மாட்டான், நோம்பு பிடிக்க மாட்டான், ஹஜ்ஜி செய்ய மாட்டான், கழுவ மாட்டான், அப்படிதானே இல்லையா. எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருக்கும். பேர் ஜமாத்தில் ஒரு அங்கம், ஏன் முஸ்லீம் ஜமாத்தில் இந்த ஜமாத்தில் அவனும் உறுப்பினர். இப்படி இருந்துட்டு எல்லாத்தையும் வேண்டுமெனே புறக்கணிச்சுட்டு இருக்கான். ஒன்றும் சொல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் இஸ்லாத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அவன் முஸ்லீம் சொல்ல முடியுமா, அவனுடைய கலிமாவும் ஆகட்டும். அல்லாஹ் சொல்றான், ஒமன் அதுலமும் மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி சும்ம ஆரத அன்ஹா இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். சூரத்து சஜதால 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமன் அதுல மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, அவனுடைய ரப்புடைய ஆயாத்துகள் அவனுக்கு சொல்லி காண்பிட்டு, அவனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி 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 காண்பித்த பின்பும் கூட அவன் அதை புறக்கணித்து கண்டுகிடாமல் அவன் போயிட்டு இருக்கான. இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும். இவர்களெல்லாம் அக்கிரமக்கார, இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை நாம் பழி வாங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இவன் இஸ்லாத்து இருந்து இல்லாத மாதிரி, அப்படிதானா. இஸ்லாத்து களிமா சொல்லிட்டான், ஏன்னா நான் களிமா சொல்லி எல்லாம் தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, குடி கும்மாளம் ஆட்டம் பாட்டம் எல்லா அநியாயங்களும் செய்யலாம். இவன் முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்துக்கு என்ன பிரயோஜனம், அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் நான் உங்களை சுட்டி காண்பித்த இந்த 10 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள், இதில் ஏதாவது இடம்பெற்று நிறைய இருக்குது. இதெல்லாம் முக்கியமான அம்சங்களை நாம் சுட்டி காண்பிருக்கிறோம். இது கலிமா சொன்ன பின்னால் இந்த விஷயங்கள் ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் இடம்பெறுமானால் கலிமா விட்டு அவனுக்கு முறிந்து விடுகிறது. திரும்பவும் கலிமாவை தௌபா செய்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த அளவுக்கு இந்த கலிமத்து தௌஹீத் என்கின்ற கலிமத்து தையிபா, அதற்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்களும் அதற்கு மகத்துவம் இருக்கிறது. அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நேரம் கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகம் அதிகம் அது மொழிய சொல்ல சொல்ல அது நமக்கு இதயத்தில் என்ன செய்கிறது, இதய அமைதி கிடைக்கிறது. இதயத்துக்கு என்ன கிடைக்கிறது, அமைதி நிம்மதி கிடைக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி இந்த வாய் திக்ர் செய்வது சிறந்த திக்ரான இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த திக்ரை அதிகமாக செய்வதன் மூலமாக இதயங்கள் கல்புகள் என்ன செய்கின்றன, அமைதி பெறுகின்றன, சாந்தி பெறுகின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்படிப்பட்ட சாந்தி இன்றைய காலத்திலே நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைய நமது சமுதாயத்துக்கு சாந்தி தேவை, அமைதி தேவை. குழப்பமான சூழ்நிலை,
இவன் அவனை காபிருங்கிறான், அவன் இவனை காபிருங்கிறான். இவனுடைய கருத்தை அவன் ஏற்றுக்கிறானால அவன் காபிர், அவனுடைய கருத்தை இவன் ஏற்றுக்கிறானால இவன் காபிர். இன்னைய சுய கருத்துக்கள், சுய சிந்தனை ஓங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய கலிமா ஓங்க வேண்டும். நபிமார்கள் பாடுபட்டார்கள் கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய உயர்வான அந்த கலிமா அது உயர்ந்தோங்க வேண்டும், அது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் பாடுபட்டார்கள், அர்ப்பணம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள், போராடினார்கள். அதுதான் நமக்கு தேவை. இந்த சமூகத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையிலே ஒன்றுபடுத்துவோம் என்கின்ற நிலையோடு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும், நம்முடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை போக்க வேண்டும். நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற அந்த மகத்தான பாக்கியத்தை பெறுவதற்குண்டான அனைத்து காரியங்களையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.